ஸ்டாலின் சொல்றாரு ஏதோ அவங்களுடைய தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. அது ஹீரோ இல்ல, ஜீரோ. அதுல ஒண்ணுமே கிடையாது. நானும் தேடி தேடி பார்த்த தேர்தல் அறிக்கையில ஏதாவது ஒரு இடத்துல மதுவை நாங்க படிப்படியா ஒழிப்போம், ஏதாவது மதுவுக்கு சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு ஒரு வார்த்தை பார்த்தா ஒரு வார்த்தை கூட மதுவை பத்தி பேசல. தேடி தேடி பார்த்தேன். தமிழ்நாட்டில் அதிக பாதிப்பு இன்னைக்கு கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், போதைப் பொருட்கள். அதை பத்தி எங்கேயாவது ஒரு வார்த்தை தேர்தல் அறிக்கையில பார்த்தா ஒரு வார்த்தை கூட கிடையாது. இது ஒரு தேர்தல் அறிக்கையாக குப்பையில தூக்கி போடுறாங்க. மது பிரச்சனையோ போதை மாத்திர கஞ்சா பிரச்சனை இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை, அதெல்லாம் ஒரு தேர்தல் அறிக்கையா? யார் யார் ஏமாத்துற? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அவர் சொல்ற நாங்கள் ஆட்சிக்கு வந்த படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை போதை ஒழிப்பு பிரிவு தனியாக ஒரு பிரிவை நாங்கள் உருவாக்குவோம் என்று எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் சொல்றாரு இந்த தேர்தல் அறிக்கையில 8000 ரூபாய் நாங்கள் கூப்பன் கொடுப்போம். என்ன கொடுப்பா? கூப்பன் கொடுப்போம். அந்த கூப்பன்ல நீங்க ஏதாவது வாங்கிக்கீங்க. நான் சொல்றேன், நீ கூப்பன் தான் கொடுப்ப. கூப்பன்னா ஒரு பேப்பர். அந்த கூப்பன் வாங்கிறது நீ 3000 ரூபாய் திமுக லஞ்சம் கொடுக்கணும். இல்லைன்னா உனக்கு கூப்பன் கொடுக்க மாட்டான். 2 கோடி குடும்பம் இருக்கு. நீ அந்த கூப்பன் வெறும் 10 லட்சம் பேர் தான் கொடுப்ப. ஆனா எடப்பாடி பழனிசாமி உங்க கையில 10,000 ரூபாய் பணமா கொடுக்கற. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போகும். கூட ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறார். 10,000 ரூபாய் பணத்துல ஃப்ரிட்ஜ் வாங்கி ஃப்ரிட்ஜ் தான் கொடுக்கிறாரு. 10,000 ரூபாய் நீ கிரைண்டர், மிக்ஸி, டிவி என்ன வாங்கிட்டு போலாம். பணம் நேரடியா உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட் வரப்போகுது. திமுக வெறும் கூப்பனை கொடுக்க போறாங்க. கூப்பன் ஒரு பேப்பர். சிந்திக்கணும். அதுல சந்தோஷப்படுறாரு ஸ்டாலின். 8,000 ரூபாய் கூப்பன். 5 ஆண்டு கால ஆட்சியில நான் ஆட்சியில இதை செய்து அதை செய்து ஏதாவது சாதனை செஞ்சு அதுல ஓட்டு கேட்பேன்னு பார்த்தா நான் இதுக்கப்புறம் நான் 8,000 ரூபாய் கூப்பனை கொடுப்பேன். அதை வச்சு ஓட்டு கேட்பேன். இதுல இருந்து தெரியுது 5 ஆண்டு காலம் ஒரு